அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. வான் வாசகர் வட்ட அன்பர்கள் அனைவருக்கும் தயவான வந்தனம். என் பெயர் டாக்டர் விநாயகமூர்த்தி. நான் மலேசியாவில் உள்ள தனியார் மருத்துவமனையில் எலும்பு அறுவை சிகிச்சை நிபுணராக கடந்த 20 ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகின்றேன். இன்று நாம் தொகுப்புரை காண உள்ள நூலின் பெயர் ஸ்டாப் ஃபிக்ஸிங் த சைல்ட், குழந்தையை சரி செய்வதை நிறுத்துங்கள். வாட் மாடர்ன் மெடிசன் forgot about childhood, நவீன மருத்துவம் குழந்தை பருவத்தை பற்றி மறந்தவை. நூலாசிரியரின் பெயர் டாக்டர் அசாம் முகமது நூர். பதிப்பகம் ஃபிர்டவுஸ் புக்ஸ். இது மிக எளிமையான ஒரு நூல். இது மருத்துவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் எழுதப்பட்ட ஒரு வழிகாட்டி நூலாக திகழ்கின்றது. இதில் 85 பக்கங்களும் 10 அத்தியாயங்களும் கொண்டது. இந்த நூல் ஆசிரியர் பற்றி பார்ப்போம். டாக்டர் அசாம் முகமது நூர் அவர்கள் மலேசியாவில் மிகவும் புகழ்பெற்ற மற்றும் அனுபவம் வாய்ந்த மூத்த குழந்தை நல மருத்துவர், அதாவது கன்சல்டன்ட் பீடியாட்ரிஷியன் ஆவார். இவர் பொதுவான குழந்தை மருத்துவம் அல்லது ஜெனரல் பீடியாட்ரிக்ஸ் மட்டுமின்றி குழந்தைகளின் இருதய சிகிச்சை பீடியாட்ரிக் கார்டியாலஜி துறையிலும் நிபுணத்துவம் பெற்றவர். அவருடைய பார்வையில் அண்மை காலங்களில் குழந்தைகள் அடிக்கடி நோய்வாய்ப்படுகின்றார்கள். பலவிதமான ஒவ்வாமை நோய்கள் அவர்களுக்கு ஏற்படுகின்றன. அதிக மருத்துவ சிகிச்சை பெறுகின்றார்கள். ஆனால் அவர்களின் ஆரோக்கிய நிலை குறைவாகவே இருக்கின்றது. நவீன மருத்துவம் ஏன் என்ற கேள்வியை கேட்க மறந்துவிட்டது. குழந்தைகளுக்கு ஏற்படும் அறிகுறிகளை சரி செய்ய மட்டுமே அது முற்படுகின்றது. அதாவது குழந்தைகளுக்கு நோய் ஏற்படும் பொழுது அவர்களுக்கு வரும் சிம்டம்ஸ், அதை சரி செய்ய மட்டுமே நவீன மருத்துவம் முற்படுகின்றது என்பது அவருடைய பார்வை. வள்ளுவர் கூறுவது போல நோய் நாடி நோய் முதல் நாடி என்ற கோட்பாட்டை மீறி இப்பொழுது மருத்துவம் செல்கின்றது என்பது அவருடைய கூற்று. நாம் மறந்துவிட்ட இயற்கையான வாழ்க்கை முறை மற்றும் குழந்தை பராமரிப்பை மீட்டெடுக்கும் எண்ணத்தோடு எழுதப்பட்ட நூல்தான் இது. வாருங்கள் இப்போது நூலுக்குள்ளே செல்வோம். முதல் அத்தியாயத்தின் தலைப்பு மெடிசன் forgot to ask why, மருத்துவம் ஏன் என்று கேட்க மறந்துவிட்டது. இந்த அத்தியாயம் இந்த நூலின் அறிமுக பகுதி. இப்போது நாம் குழந்தைகளுக்கு ஏற்படும் உடல் மாற்றங்களை தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கிறோம் என்று நூலாசிரியர் கூறுகிறார். அவற்றை சரி செய்ய பல நெறிமுறைகளை, அதாவது புரோட்டோகால்ஸை நாங்கள் இப்போது பயன்படுத்துகிறோம். நாம் கவனிப்பதை நிறுத்திவிட்டு, அதாவது குழந்தைகளுக்கு ஏற்படும் அந்த மாற்றங்களை கவனிப்பதை நிறுத்திவிட்டு வெறும் தொழில்நுட்ப வல்லுநர்களாக மாறிவிட்டோம் என்று நூலாசிரியர் கூறுகிறார். அதாவது we stop observing but become techniciansனு ஆங்கிலத்தில் எழுதியுள்ளார். நோய்க்கான மூல காரணத்தை கண்டறிய முற்படாமல் வெறும் வெளிப்புற அறிகுறிகளை மட்டும் தற்காலிகமாக சரி செய்ய மருத்துவம் பழகிவிட்டது என்ற குற்றச்சாட்டை நூலாசிரியர் வைக்கிறார். நோய்க்கான மூல காரணத்தை தேடுவது, அதாவது ரூட் காஸ் அனாலிசிஸ் அல்லது ரூட் காஸ் திங்கிங் என்ற மருத்துவ கோட்பாடை நாம் மறந்துவிட்டோம். நவீன மருத்துவம் எப்போதுமே ஒரு பிரச்சனையை வரும்போது அதை எப்படி சரி செய்வது, ஹவு டு ஃபிக்ஸ் இட் என்று தான் யோசிக்கிறதே தவிர இது ஏன் வந்தது, why did it happen என்ற அடிப்படை கேள்வியை கேட்க மறுத்துவிட்டது. குழந்தை வளர்ப்பிலும் அவர்கள் உடல் ஆரோக்கியத்திலும் இந்த ஏன் என்ற கேள்வி மிகவும் மிகவும் முக்கியமானது. இயற்கை அமைப்பை மீறி நாம் செய்யும் தலையீடுகளே பல புதிய சிக்கல்களை உருவாக்குகின்றன என்ற கருத்தை நூலாசிரியர் முன்வைக்கிறார். நூலாசிரியர் ஒரு முக்கிய உதாரணமாக கொடுப்பது வைட்டமின் டி குறைபாடினால் ஏற்படும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தில் ஏற்படும் தாக்கம். இப்போது பெற்றோர்களுக்கு அளவுக்கு அதிகமான எச்சரிக்கை உணர்வு
உருவாகிவிட்டது. பாக்டீரியாக்கள் ஒவ்வாமை, அதாவது எலர்ஜென்ஸ் மற்றும் சூரிய ஒளி ஆகியவற்றை கண்டு நாம் அளவுக்கு அதிகமான பயப்பட தொடங்கிவிட்டோம். குழந்தைகளுக்கு புற்றுநோய் வந்துவிடக் கூடாது என்ற நோக்கத்தில் யூவி பிளாக்கர்ஸ், அதாவது சன்ஸ்கிரீன்ஸ் அள்ளி பூசுகிறோம். ஆனால் ஏற்கனவே வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கும் ஒரு தலைமுறைக்கு இதன் மூலம் வைட்டமின் டி உற்பத்தியை நாமே முற்றிலுமாக தடுத்துவிட்டோம் என்று டாக்டர் அசாம் சொல்கிறார். இன்று குழந்தைகள் மத்தியில் பரவலாக காணப்படும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாட்டிற்கு, அதாவது இம்யூன் டிஸ்ரெகுலேஷன், இதுவே முதன்மை காரணமாக மாறியுள்ளது. நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுவடைய ஒவ்வாமை பொருட்களுடனான நேரடி தொடர்பு, அதாவது எக்ஸ்போஜர் அவசியம் என்று கூறுகிறார். அதை தடுக்கக்கூடாது என்று வலியுறுத்துகிறார். அப்போதுதான் உடல் வலிமை பெறும். எனவே குழந்தைகளை வெளியில் விளையாட விட வேண்டும். இயற்கையான சூழலில் அவர்கள் வளர வேண்டும். ஒவ்வாமை பொருட்களோடு பழக அனுமதி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த முதல் அத்தியாயத்தை நிறைவு செய்கிறார். அத்தியாயம் 2 தலைப்பு The first food is not just nutrition, அதாவது முதல் உணவு என்பது வெறும் ஊட்டச்சத்து மட்டுமல்ல. தாய்ப்பால் ஊட்டலை முதல் உரையாடல் என்று டாக்டர் அசாம் கருதுகிறார். அதாவது ஃபீடிங் இஸ் த ஃபர்ஸ்ட் டயலாக். இது ஊட்டச்சத்தை மற்றும் வழங்கும் நோக்கத்தை தாண்டியது. தாய்ப்பால் ஊட்டலை வெறும் கிராம் மற்றும் கிலோகிராம் என்ற அடிப்படையில் நாம் குறைத்து மதிப்பிடக்கூடாது. இது வாய், குடல், நுரையீரல், மூளை மற்றும் முக அமைப்பு என அனைத்தையும் வடிவமைக்கும் ஒரு உயிரியல் வழிகாட்டி, அதாவது பயாலஜிக்கல் கைட் என்று பார்க்க வேண்டும். முதல் முறை குழந்தை தாயின் மார்பில் வாயை வைக்கும் போதே தாயின் உடலோடு இணைந்து எப்படி சுவாசிப்பது என்பதை கற்றுக்கொள்கிறது. குழந்தையின் இதய துடிப்பு, கார்டிசால் அளவு மற்றும் குடல் நுண்ணுயிர்கள் மைக்ரோப்ஸ் யாவும் தாயின் உடலின் மூலம் சீராக்கப்படுகின்றன. தாய்ப்பால் குடிக்கும்போது குழந்தையின் நாக்கு மேலன்னம் நோக்கி உயர்ந்து மேலன்னம் அகலமாகவும் சரியாகவும் வளர உதவுகிறது. தாடை தசைகள் வலுவடைந்து இந்த குழந்தை எதிர்காலத்தில் பேச்சு திறன் மற்றும் மெல்லும் முறைக்கு அடித்தளம் இடுகிறது. இயற்கை வடிவமைப்பின்படி குழந்தை மூக்கு வழி மட்டுமே சுவாசிக்க பிறந்தவர்கள், அதாவது ஆப்ளிகேட் நோஸ் பிரீதர்ஸ். தாய்ப்பாலூட்டல் இதை ஊக்குவிக்கின்றது. மாறாக புட்டிப்பாலை உண்ணும் குழந்தைகள் வாய்வழி சுவாசிக்க பழகிவிடுகின்றார்கள். இதன் விளைவாக குழந்தைகளுக்கு தூக்க இன்மை, தாடை வளர்ச்சி தடைப்படுதல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. தாய்ப்பால் அது மட்டும் இல்லாமல் தாய்ப்பால் உட்கொள்ளும் குழந்தைகளின் குடல் நுண்ணுயிர்கள் சமநிலை மாறி விடுகின்றது. பிற்காலத்தில் இது ஒவ்வாமை, அதாவது அலர்ஜி மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடுகள் ஏற்படும் அபாயம் அதிகரிக்கிறது. அதாவது இந்த அத்தியாயத்தோட டேக் ஹோம் மெசேஜ், அதாவது தாய்ப்பாலோட மகிமையை பற்றி நிறைய இந்த பகுதியில் நூலாசிரியர் சொல்கிறாரு. அதாவது தாய்ப்பால் தான் குழந்தைக்கு சிறந்த உணவு. அதில் அந்த குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்து மட்டுமல்லாமல் அதில் ஆன்டிபாடிஸ் எல்லாமே அந்த குழந்தைக்கு கிடைக்கும். நுண்ணுயிர்கள், தாய் உடம்பில் இருக்க நுண்ணுயிர்கள் அந்த குழந்தையோட குடல் பகுதிக்கு செலுத்தும் வழி கூட இந்த தாய்ப்பால் ஊட்டல் தான். ஆனால் என்னை பொறுத்தவரையில் இந்த பகுதியோட முக்கியமான ஒரு செய்தி என்னவென்றால் அந்த முக அமைப்போட வளர்ச்சி, அதாவது அந்த வாய் பகுதியில் உள்ள தசைகள், தாடையோட வளர்ச்சி, இது எல்லாமே நிர்ணயிக்கக்கூடிய ஒரு செயல் இந்த தாய்ப்பால்
குடிப்பது என்பதுதான் இந்த அத்தியாயத்தோட முக்கியமான ஒரு செய்தி. அதாவது தாய்ப்பால் குடிக்காத குழந்தைகள் அவர்களுக்கு முகப்பகுதி, அந்த வாய், தாடை போன்ற பகுதிகள் வளர்ச்சி குறைவாக குன்றி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பிற்காலத்தில் அவர்கள் வாய் வழியாக சுவாசம் அதிகமாக சுவாசிப்பார்கள். அவர்களுக்கு மற்ற சுவாச பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக நூலாசிரியர் இந்த பகுதியில் வலியுறுத்தி இருக்கிறார். 3வது அத்தியாயத்தின் தலைப்பு எந்த பால், எந்த தண்ணீர், எந்த முறை, அதாவது வாட் மில்க், வாட் வாட்டர், வாட் மெத்தட். மனித குழந்தைகளுக்கு பொருத்தமான ஒரே பால் தாய்ப்பால் மட்டுமே. தாய்ப்பால் என்பது வெறும் ஊட்டச்சத்து மட்டுமல்ல, அது அந்தந்த உயிரினத்துக்கு உரியது, அதாவது ஸ்பீசிஸ் ஸ்பெசிஃபிக். அதில் நோய் எதிர்ப்பு சக்தி, ஹார்மோன், குடல் நுண்ணுயிர்க்கான தொடர்புகள் நிறைந்துள்ளன. மாட்டுப்பால் புரதங்கள் மனித குழந்தையின் குடலுக்கு அந்நியமானது. இது ஒவ்வாமை தூண்டும் தன்மை உடையது. ஃபார்முலா பாலில் ஒரே வகையான புரதம் மட்டுமே உள்ளது. ஃபார்முலா பால் என்பது மாட்டுப்பாலை அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்பட்ட ஒரு உணவு வகை. தாய்ப்பால் அதற்கு மாறாக தாய்ப்பால் குடிக்கும் குழந்தைகளுக்கு தாயின் உணவின் மூலம், அதாவது ஒரு தாய் உட்கொள்ளும் பலவிதமான உணவு வகைகளிலிருந்து பல தரப்பட்ட புரதங்கள் அறிமுகம் கிடைப்பதால் நோய் எதிர்ப்பு திறன் வளர்கிறது. ஆனால் ஃபார்முலா பால் குடிக்கும் குழந்தைகளுக்கு பல மாதங்களாக ஒரே ஒரு விலங்கின புரதம், அதாவது போவைன் புரோட்டீன் மட்டுமே தொடர்ந்து கிடைப்பதால் அவர்களுக்கு ஒவ்வாமை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. இதை தவிர்த்து இந்த அத்தியாயத்தில் குழந்தைகளுக்கு சுத்திகரிக்கப்படாத மாட்டுப்பாலை எந்த விதத்திலும் கொடுக்கக்கூடாது என்று நூலாசிரியர் கூறுகிறார். நேரடியாக மாட்டுப்பாலை கொடுக்கும்போது குடலில் நுண் இரத்த போக்கு, அதாவது மைக்ரோ ப்ளீடிங் ஏற்படும் என்று கூறுகிறார். சிறுநீரக பாதிப்பு ஏற்படலாம், ஒவ்வாமை, அலர்ஜி ஏற்படலாம் மற்றும் இரும்பு சத்து குறைபாடு ஏற்படலாம் என்று கூறுகிறார். சில காரணங்களால் தாய்ப்பால் கொடுக்க முடியாத சூழ்நிலையில் ஃபார்முலா பாலை நாட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் அந்த ஃபார்முலா பாலை தயாரிக்கும் பொழுது சில விஷயங்களை நூலாசிரியர் இங்கே வலியுறுத்தி கூறுகிறார். முக்கியமாக அந்த பாலை தயாரிக்கும் தண்ணீர் பற்றி சில விவரங்களை கூறியுள்ளார். முடிந்த அளவில் மினரல் வாட்டரை பயன்படுத்தக்கூடாது என்று கூறி, அந்த மினரல் நீரை கொதிக்க வைக்கும் பொழுது தாதுக்கள் அடர்த்தி அதிகரித்து குழந்தையின் சிறுநீரகத்தை பாதிக்கும் என்று கூறுகிறார். ஃபில்டர், அதாவது சுத்திகரிக்கப்பட்ட நீரையும் பயன்படுத்தும் போது அதில் ஒரு ஆபத்து இருப்பதாக கூறுகிறார். ஃபில்டர், அதாவது சுத்திகரிக்கப்பட்ட நீரில் சில பாக்டீரியாக்கள் இருக்க வாய்ப்புண்டு. முக்கியமாக குரோனோபாக்டீரியா போன்ற பாக்டீரியாக்கள் அதில் இருக்கக்கூடிய வாய்ப்புண்டு. ஆகையால் அந்த நீரை முதலில் கொதிக்க வைத்து பிறகு அதை 70 டிகிரி செல்சியஸுக்கு அளவுக்கு குளிரூட்டப்பட்ட பிறகு அந்த பாலை தயாரிக்கும்படி கேட்டுக்கொண்டார். அது மட்டுமல்லாமல் அந்த ஃபில்டரை அடிக்கடி சுத்தம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். அத்தியாயம் 4. பால் போன்ற திரவ உணவு வகைகளிலிருந்து திட உணவுகளை படிப்படியாக அறிமுகப்படுத்துவதான் ஆங்கிலத்தில் வீனிங் என்று சொல்வார்கள். இது ஒரு மகிழ்ச்சியான தருணமாக இருக்க வேண்டும். ஆனால் அண்மை காலங்களில் இது ஒரு போராட்டமாக மாறிவிட்டது. இதற்கு நாமே காரணம் என்கிறார் டாக்டர் அசாம். வீனிங் 6 மாதத்திற்கு தான்
தொடங்க வேண்டும் என்பது கட்டாயமில்லை. குழந்தை உங்களை உற்று நோக்குவது, உணவை நோக்கி கைகளை நீட்டுவது, மெல்லுவது போல வாயை அசைப்பது போன்ற ஆர்வத்தை காட்டினால் அவர்கள் வீனிங்க்கு தயாராகிவிட்டார் என்று அர்த்தம் என்று கூறுகிறார் நூலாசிரியர். இந்த வீனிங் ப்ரோசஸை 6 இல்லை 7 மாதங்களுக்குள் இருக்கும் இந்த முக்கிய உணவு ஏற்கும் காலகட்டத்தை தாமதப்படுத்தினால் குழந்தைகளுக்கு உணவு மீது வெறுப்பு, அதாவது ஓரல் அவர்ஷன், பிடிவாதம் மற்றும் பிற்காலத்தில் அடம் பிடிக்கும் உண்ணும் வழக்கம், பிக்கி ஈட்டிங் ஏற்படும் என்று நூலாசிரியர் குறிப்பிடுகின்றார். ஒவ்வாமை தடுப்பு பற்றிய நம்முடைய புரிதல் தவறாகிவிட்டது என்று நூலாசிரியர் கூறுகிறார். முந்தைய காலங்களில் ஒவ்வாமை ஏற்படுத்தும் உணவுகளை தாமதமாக கொடுக்குமாறு அறிவுறுத்தப்பட்டது. ஆனால் இது தவறு என்று இப்போது நிரூபிக்கப்பட்டுள்ளது. தாய்ப்பால் கொடுத்து கொண்டிருக்கும் போதே மிக குறைந்த அளவில் இந்த ஒவ்வாமை உணவுகளை தொடர்ந்து அறிமுகப்படுத்துவதுதான் குழந்தையின் நோய் எதிர்ப்பு மண்டலத்திற்கு சரியானது என்று கூறுகிறார் நூலாசிரியர். கூழ் போன்ற உணவுகளை தயாரித்து குழந்தைகளுக்கு கொடுப்பதை நிறுத்த வேண்டும் என்று கூறுகிறார் நூலாசிரியர். மாறாக நிஜ உணவுகளை ஊட்ட வேண்டும் என்று கூறுகிறார். பல மாதங்களாக கூழாக்கப்பட்ட, அதாவது பிளெண்டரில் போட்டு கூழாக ஆக்கப்பட்ட உணவுகளையே கொடுத்து கொண்டிருந்தால் குழந்தையின் தாடை மற்றும் நாக்கு தசைகள் பலவீனம் அடையும் என்று வலியுறுத்துகிறார். அத்தியாயம் 5, அடம் பிடித்து உண்ணுதல், பிக்கி ஈட்டிங். இது ஒரு நவீன கால பிரச்சனையாக தோன்றிவிட்டது என்பது டாக்டர் அசாம் உடைய கருத்து. இதன் காரணம் நாமேதான் என்று கூறுகிறார். குழந்தைகளை அடம் பிடித்து உண்பவர்கள் பிக்கி ஈட்டர்ஸ் என்று முத்திரை குத்துவது தவறு என்கின்றார். நாம் திட உணவு கொடுப்பதை தாமதித்ததுதான் இதற்கான காரணம். அதை தவிர்த்து உணவை மிக அதிகமாக கூழாக்கி கொடுத்ததும் இதற்கு இன்னொரு முக்கியமான காரணம். பயத்தின் காரணமாக ஒவ்வாமை கொடுக்கக்கூடிய உணவுகளை தவிர்த்ததும் இதற்கு இன்னொரு காரணமாக திகழ்கின்றது. பசி என்பது உடலின் ஏற்படும் ஒரு நேச்சுரல் ப்ரோசஸ், ஒரு இயல்பான ஒரு உணர்ச்சி. குழந்தைகளுக்கு பிரதான உணவு, அதாவது மெயின் மீல் கொடுப்பதற்கு முன்பு அதிகமான பாலோ, நொறுக்கு தீனிகளோ, இனிப்பு கலந்த சீரியல் வகைகளும் கொடுத்து வயிற்றை நிரப்பக்கூடாது என்று நூலாசிரியர் கூறுகிறார். குழந்தைகள் பசியோடு மேஜைக்கு வர வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் ஆர்வத்தோடு உணவை உண்பார்கள். வற்புறுத்தி ஊட்டும் ஒவ்வொரு வாய் உணவும் குழந்தையின் மனதில் அழுத்தத்தை விதைத்துவிடும். ஆகையால் இந்த அடம் பிடித்து உண்ணுதலுக்கு காரணம் பெற்றோர்களே என்று நூலாசிரியர் கூறுகிறார். அத்தியாயம் 6, குழந்தை தானாகவே திட உணவு சாப்பிடும் முறை. இது ஆங்கிலத்தில் பேபி லெட் வீனிங், BLW என்று ஆசிரியர் குறிப்பிடுகின்றார். இது BLW என்பது ஏதோ ஒரு புதுவிதமான நாகரிக மோகம் கிடையாது. இது நம் முன்னோர்கள் காலத்திலிருந்து இயல்பாக பின்பற்றி வந்த ஒரு சாதாரண முறைதான் என்று டாக்டர் அசாம் கூறுகிறார். இதில் குழந்தைகள் தாங்களாகவே பெற்றோர்கள் கைகளால் நசுக்கி ஊட்டும் அளவுக்கு இருக்கும் சிறிய மென்மையான உணவுப் பொருட்களை எடுத்து தங்களுக்கு தேவையான வேகத்தில் சாப்பிடுவார்கள். இது அவர்களின் தாடை தசைகளை வலுவாக்குகிறது. கை மற்றும் கண் ஒருங்கிணைப்பை, அதாவது ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷனை மேம்படுத்துகின்றது. நூலாசிரியர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பிளெண்டர்லாம் பாய்க்க வேணாம்னு சொல்கிறாரு.
பிளெண்டர் பாய்க்க வேணாம்னு சொல்கிறாரு, பாத்திரங்களை பயன்படுத்த வேணாம்னு சொல்கிறாரு, கரண்டியும் பயன்படுத்த வேணாம்னு சொல்கிறாரு. இயல்பாக நம்ம சாப்பிடும் பொழுது குழந்தைகளுக்கு அந்த உணவை வந்து மென்மையாக்கி நசுக்கி அவங்க கையில் கொடுத்தாலே, இல்லைன்னா அவங்களுக்கு ஊட்டி விட்டாலே அவங்களே சாப்பிட்ருவாங்கன்னு சொல்கிறாரு. இந்த வகையான முறையை பின்பற்றும்போது பழகும்போது குழந்தைகளுக்கு குமட்டல் ஏற்படுவது முற்றிலும் இயல்பான ஒரு விஷயம் என்று கூறுகிறார். இதை நினைத்து பெற்றோர்கள் பயப்பட தேவையில்லை. இது ஆபத்தான புரைக்கேறுதல் கிடையாது, அதாவது சோக்கிங் கிடையாதுன்னு சொல்கிறாரு. எனவே பதற்றம் அடையாமல் குழந்தையை மட்டும் கவனித்தால் போதும் என்று இந்த அத்தியாயத்தில் இந்த பேபி லெட் வீனிங்கை மிக விரிவாக படைத்துள்ளார். அத்தியாயம் 7, நோய் எதிர்ப்பு திறன், மறக்கப்பட்ட அடித்தளங்கள், இம்யூன் ரெசிலியன்ஸ். இன்றைய குழந்தை மருத்துவம் ஒவ்வாமை, அலர்ஜி, ஆஸ்மா போன்ற நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் அதிகப்படியான எதிர்வினைகளை, ஓவர் ரியாக்ஷன், வெறும் மருந்துகளையும் ஸ்டீராய்ட்களையும் கொடுத்து அடக்க பார்க்கிறதே தவிர உடல் ஏன் அப்படி செய்கிறது என்ற மூல காரணத்தை ஆராய மறுக்கிறது. நோய் எதிர்ப்பு சக்தி என்பது ஆபத்தை எச்சரிக்கும் வெறும் அலாரம் கிடையாது. அது ஆரம்ப காலத்தில் நாம் வாழும் சூழல் மற்றும் கிருமிகளோடு பழகி படிப்படியாக கற்றுக்கொள்ளும் ஒரு மாணவனை போன்றது என்று நூலாசிரியர் குறிப்பிடுகிறார். வைட்டமின் டி குறைபாடு நல்ல வெயிலில் உள்ள நாடுகளில் கூட எப்போதும் வீடுகளுக்குள்ளேயே இருப்பது, சன்ஸ்கிரீன் போடுவது மற்றும் ஜன்னல் கண்ணாடிகள் வழியாகவே வெயில் படுவது போன்ற காரணங்களால் குழந்தைகளுக்கு பரவலாக வைட்டமின் டி குறைபாடு ஏற்படுகிறது. இதை தவிர்க்க பாரதியார் ஓடி விளையாடு பாப்பா, நீ காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு என்ற வரிகளுக்கு ஏற்ப குழந்தைகளை மாலை பொழுதில் வெயிலில் வெளியே சென்று விளையாட விட வேண்டும். இது அவர்களின் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை சீராக்க மிகவும் அவசியமாகும். நமது நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் 70 விழுக்காடு குடலில்தான் உள்ளது. எனவே நார் சத்து மிகுந்த உணவுகள் மற்றும் விதவிதமான இயற்கை உணவுகள், டைவர்ஸ் ஹோல் ஃபுட்ஸ் சாப்பிடுவதும் மண்ணில் விளையாடுவதும் குடல் நுண்ணுயிர்களை நல்ல முறையில் வலுப்படுத்தும் என்று கூறி இந்த அத்தியாயத்தை நிறைவு செய்தார். அத்தியாயம் 8, அன்றாட வாழ்க்கையில் நோய் எதிர்ப்பு திறனை உருவாக்குதல், ப்ராக்டிக்கல் ஸ்டெப்ஸ், பெற்றோர்களுக்கான நடைமுறை வழிகள். குழந்தைகள் தினமும் ஒரு 30 நிமிடமாவது வெளியில் சென்று விளையாடுவதால் கிடைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை எந்த ஒரு வைட்டமின் மாத்திரையாலும் தந்துவிட முடியாது என்பது நூலாசிரியரின் கருத்து. பகலில் படும் சூரிய ஒளி, சரியான நேரத்திற்கு தூங்குவது மற்றும் படுக்கைக்கு போகும் முன் போன், டிவி போன்ற திரைகளை, அதாவது ஸ்கிரீன்களை தவிர்ப்பது ஆகியவை உடலின் மெலட்டோனின் போன்ற ஹார்மோன் சமநிலையை சீராக பாதுகாக்கும். நார் சத்து நிறைந்த காய்கறிகள் மற்றும் புளித்த உணவுகள், உதாரணத்துக்கு தயிர், மோர் மூலமாக குழந்தையின் குடல் ஆரோக்கியத்தை பலப்படுத்துங்கள். குழந்தைகள் எப்போதும் கிருமிகள் அண்டாத ஒரு கண்ணாடிக்குள்ளேயே அடைத்து வைக்காதீர்கள். அவர்கள் செல்ல பிராணிகளை தொட்டு பழகுவதற்கும் மண்ணில் இறங்கி விளையாடுவதற்கும் அனுமதி கொடுங்கள் என்று வலியுறுத்துகிறார். அத்தியாயம் 9, இயல்பானது எப்பொழுது பிரச்சனையாக மாறியது, ஹவ் வி பேத்தாலஜைஸ் சைல்ட்ஹுட். சமூகத்தின் தவறான எதிர்பார்ப்பு. குழந்தைகளின் இயல்பான குறும்புத்தனம், சுறுசுறுப்பு மற்றும் துடிப்பான குழந்தை
இயற்கையை சமூகம் ஹைப்பர் ஆக்டிவ் அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிஸார்டர் என்று தப்பாக நினைக்கிறது, உடனே மாத்திரைகளை தேடி ஓடுகிறது என்று டாக்டர் ஆசாம் கருதுகிறார். சுற்றுச்சூழல் முரண்பாடு. குழந்தைகளின் இயற்கையான வளர்ச்சிக்கு ஒத்து வர த்ரெட்டாக ஒரு செயற்கையான உலகத்தை நாமே உருவாக்கிவிட்டோம். பிறகு அதில் வளரும் குழந்தைகளின் இயல்பான நடத்தையை ஒரு நோயாக பார்க்கிறோம் என்று கூறுகிறார். பொறுத்திருந்து கவனிக்க தைரியம். எல்லா சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கும் உடனடியாக மாத்திரை மருந்துகளை நாடக்கூடாது. இது தற்காலிகமானது தான், தானாகவே சரியாகிவிடும் என்று பொறுமையோடு காத்திருந்து கவனிக்கும் தைரியம் மருத்துவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் தேவை என்று கூறுகிறார். குழந்தை பருவம் அதன் போக்கிலேயே இயல்பாக மலர விட வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். அத்தியாயம் 10. இயற்கை வழியில் குழந்தைகளை வளர்த்தல். ரேசிங் த சைல்ட் பை நேச்சர். ஒரு ஆரோக்கியமான குழந்தையை வளர்ப்பதற்கு நீங்கள் ஒரு பெரிய மருத்துவராகவோ அல்லது விஞ்ஞானியாகவோ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்குரிய உள்ளுணர்வு, அதாவது இன்ட்யூஷனை நம்பும் துணிச்சல் இருந்தாலே போதும் என்கின்றார் ஆசிரியர். இந்த புத்தகம் வெறும் உணவு ஊட்டுவதை பற்றி மட்டும் பேசுவதில்லை. இது நம் உடலின் இயற்கையான ஆற்றலை நம்புவது, உடனே மருந்து கொடுப்பதற்கு முன்னால் குழந்தையை கவனிப்பது மற்றும் தேவையில்லாத மருத்துவ தலையீடுகளை தவிர்ப்பது போன்ற ஒரு எளிய வாழ்வியல் தத்துவமாகும். எதிர்கால உலகம் இன்னும் செயற்கையானதாகவும் சவாலானதாகவும் மாறப்போகிறது. அதற்கு ஈடுகொடுக்க குழந்தைகளுக்கு தேவைப்படும் பலமான நோய் எதிர்ப்பு சக்தியையும் தெளிவான மனமும் எந்த ஒரு மொபைல் ஆப்பிலோ அல்லது மருத்துவமனையிலோ கிடைக்காது. அவை இயற்கையோடு இணைந்து நாம் வாழும் எளிய தினசரி வீட்டு பழக்க வழக்கங்களில்தான் உருவாகுகின்றன. அளவுக்கு அதிகமான மருத்துவ தலையீடுகளும் மருந்துகளும் இல்லாமல் குழந்தைகளின் இயற்கையான திறனையும் உடலின் ஆற்றலையும் நம்பி அவர்களை வளர்ப்பதே சிறந்தது என்று கூறி இந்த நூல் தொகுப்பை நிறைவு செய்கின்றேன். கண்டிப்பாக இந்த புத்தகம் குழந்தைகளை வளர்க்கும் உங்களுடைய பார்வையை முற்றிலும் மாற்றும் என்று நான் நம்புகிறேன். இதுவே என் விருப்பமும் கூட. இறுதியாக இந்த நூல் தொகுப்பை வழங்க வாய்ப்பளித்த பெண்ணாடம் அறநிலைய அன்பர்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து கொண்டு விடை பெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.